அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த நேரத்தில் சுதந்திரம் குறித்த சில மாற்று சிந்தனைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக சுதந்திரம் என்று சொன்னவுடன் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது கட்டுப்பாடுகளில் இருந்து, சட்டத்திட்டங்களில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு மன உணர்வு. சுதந்திரம்னா எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம ஒரு நல்ல ஹாப்பியா, ஒரு மகிழ்ச்சியா, அடக்குமுறைகள், சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி நம்முடைய விருப்பத்தை செயல்படுத்த முடியாத எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு வெளியில் செல்லுகிற ஒரு மனநிலையை தான் சுதந்திரம் என்கிற சொல் நமக்கு உணர்த்துகிறது. சுதந்திரமா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், நம்மளை யாரும் கேள்வி கேட்க கூடாது, நீ அப்படி செய் இப்படி செய் எப்படி நமக்கு ஆர்டர் போடக்கூடாது, நாம விரும்புற மாதிரி நம்ம வாழணும் என்பதுதான் இந்த சுதந்திரத்தினுடைய பொருளாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையில நல்லா ஆழமா சிந்திச்சு பார்த்தா எது சுதந்திரம், சுதந்திரத்தினுடைய விளைவுகள் என்ன, சுதந்திரத்தின் வழியாக நாம என்ன விரும்புகிறோம் அப்படிங்கிறத இப்படி மேலோட்டமா சிந்திக்காம கொஞ்சம் ஆழமா நிதானமா கவனிச்சு நாம பார்த்தோம்னு சொன்னா, நாம எதோ சுதந்திரத்திற்கு எதிரானது நினைக்கிறோமோ உண்மையில் அதுதான் நிஜமான சுதந்திரம். கரெக்டா சொல்றதா இருந்தா கட்டுப்பாடுகளும் சட்டத்திட்டங்களுமே சுதந்திரம். நேர் எதிர்மறையா தெரியும் நமக்கு மேலோட்டமா பார்த்தா. சுதந்திரம்னாலே கட்டுப்பாடு இல்லாத ஒரு பண்பு, சுதந்திரம் அப்படின்னாலே சட்டத்திட்டங்கள் இல்லாத, விதிமுறைகள் இல்லாத, அவைகளை விட்டு அப்பாற்பட்டு நாம் விரும்பியவாறு வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு பேருதான் சுதந்திரம். சுதந்திரமா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, சுதந்திரமான வாழ்க்கை வாழ்றதுன்னா கட்டுப்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் அதுதான் உண்மையிலே மனிதனுக்கு சுதந்திரத்தை வழங்குகிறது. கட்டுப்பாடுகளை நீக்கிறது சுதந்திரத்தை வழங்காது. கட்டுப்பாடுகளை போடுறது அவனை சுதந்திரமா இருக்க வைக்கும். சுதந்திரமா என்ன? நாம பாதுகாப்பா, சந்தோஷமா, அமைதியா, நிம்மதியா வாழ்வதற்கான வாய்ப்பு சுதந்திரத்தால் கிடைக்கும். சுதந்திரம் கொடுக்கிற மிக முக்கியமான பரிசு அதுதான். ஏற்கனவே ஆங்கிலேயருடைய காலத்துல நம்ம வாழ முடியாத வாழ்க்கை இப்ப நம்மளால வாழ முடியும். அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளை கட்டுப்படுத்துறாங்க. நம்ம நிம்மதியா வாழ விடல, நம்ம விரும்புற மாதிரி சம்பாதிக்க விடல, நாம சம்பாதிச்சத நாம விரும்புற மாதிரி பயன்படுத்த விடல, நாம விரும்புற கருத்தை அவங்க சொல்வதற்கு அனுமதிக்கல, பல நெருக்கடிகள் கொடுத்து நம்மளை மூடி வச்சிருந்தாங்க. நம்ம எதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னா, என்னால ஒரு நிம்மதியா பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியல, நான் விரும்புற மாதிரி வாழ முடியல, நீ உங்களுடைய வருமானத்துக்காக, ஊரை மேம்படுத்துறதுக்காக, உங்களுடைய நாட்டை பலப்படுத்துறதுக்காக, நீங்க சம்பாதிக்கிறதுக்காக எங்களை கொடுமைப்படுத்துறீங்க, எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறீங்க, எங்களை தேவையில்லாம அடக்குமுறைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறீங்க, எங்களுடைய விருப்பமான கருத்துக்களை பொதுவெளியில் பேச முடியாம எங்களுடைய நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க. அதனால நாங்க நிம்மதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழணும்னா நீங்க எங்களை விட்டு போயிருங்க, நீங்க எங்க மேல போட்டு வச்சிருக்க அடக்குமுறைகள்ல எல்லாம் நகர்த்தி கொண்டு நீங்க எங்களை விட்டு போயிருங்க, நாங்க எங்களை பார்த்துக்கிறோம் என்றுதான் நாம சுதந்திரத்துக்காக போராடணும். உண்மையில அந்த சுதந்திரம் எதன் வழியாக உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டா, நாம நமக்கு நாமே போட்டுக்கொண்ட சட்டங்களின் வழியாக. நாம சட்டத்திட்டங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிடவே இல்லை. சட்டத்திட்டங்கள் டோட்டல் அவனை அனுப்பின உடனே இந்த நாட்டுக்கு சட்டம் கிடையாதுப்பா, யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரும் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை, யாரும் ரோட்ல அப்படி போக வேண்டியது இல்லை, இந்த மாதிரி நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் கிடையாது. ஒரு வீடு வாங்கி வீடு கட்டுறதா இருந்தா அதுக்கு ஒரு சட்டம் கிடையாது. ஒரு ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்குது, அந்த தண்ணியை பங்கு வைக்கிறதுக்கு அதுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. அக்கம் பக்கத்து வீடுகள் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இங்க ஜன்னல் வைக்கணும், அங்க ஜன்னல் வைக்க கூடாது, அப்படிலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கரண்ட் இவ்வளவுதான் பயன்படுத்தணும், இவ்வளவுதான் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா டோட்டலா? நாம விடுதலை வேணும்னு கேட்டோம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டோம், சுதந்திரம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச சுதந்திரம் எப்படி இருக்குது? எந்த சட்டங்களும் இல்லாத, கட்டுப்பாடுகளும் இல்லாத சுதந்திரமா? நாளுக்கு நாள் நம்ம தான் அவன் போட்டதை விட அதிகமான சட்டங்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 72 ஆண்டுகள்ல, 79 வருஷங்கள்ல அவன் எவ்வளவு போட்டு வச்சானோ அவனுடைய 180 ஆண்டு கால வரலாற்றுல, இந்த 79 ஆண்டு கால வரலாற்றுல அதை விட 2 மடங்கு 3 மடங்கு சட்டங்களை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டோம். அவன் சுதந்திரம் வேணும்னு கேட்டோமே, பிறகு நம்ம சட்டத்தை போட்டோம் அப்படின்னா நிஜமான சுதந்திரம் சட்டங்களின் வழியாகத்தான் கிடைக்கும். நிஜமான சுதந்திரம் கட்டுப்பாடுகளின் வழியாகத்தான் கிடைக்கும். நிஜமான சுதந்திரம் விடுதலைகளின் விதிகளின் வழியாகத்தான் கிடைக்கும். அந்த மாதிரி விதிகளை எல்லாம் தகர்த்தியாச்சுன்னா பாதுகாப்பு இருக்காது. எப்ப எப்படி நடக்கும், யாரு என்ன பண்ணுவா,
நம்முடைய சொத்துக்களுக்கு உத்தரவாதம் உண்டா, வாழ்வுக்கு உத்தரவாதம் உண்டா, மரியாதைக்கு உத்தரவாதம், எதுவுமே உத்தரவாதம் இருக்காது. நாம ஒரு மலைப்பாங்கான பகுதிக்கு பயணம் பண்றோம் வைங்க, சம்மர் நேரத்துல, கோடை காலத்துல ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஹேர்பின் பெண்டுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் உல்லாச பயணம் போறாங்க. உல்லாச பயணம் போகிற அந்த மலைப்பாதைகளுடைய ஓரத்துல பாருங்க, இங்க இருந்து கீழே ஆரம்பிச்சதுல மேல போய் சேர்ற வரைக்கும் எல்லா இடங்களையும் பேரிகள் போட்டு தடுத்து வச்சிருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் ஓரத்துல, சாலைகளின் ஓரத்துல அந்த எல்லைகளை அமைத்து வச்சிருக்கிறாங்க. அது சிமெண்ட்ல சில இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது, இரும்புல அமைக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அந்த எல்லை அமைத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில் எல்லைகள் நம்முடைய சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லைகளை எல்லாம் தகர்க்கணும்ல. அந்த எல்லைகளை தகர்த்ததை நிம்மதியா ஓட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து வண்டி ஓட்டுறவர் எப்ப நிம்மதியா வண்டி ஓட்ட முடியும்? நான் அவ்வளவு தூரம் அந்த எல்லை வரைக்கும் என்னால் சுதந்திரமாக பயணிக்க முடியும். அந்த எல்லை வரைக்கும் என்னால், எல்லை இருக்கிறதுனால சேஃப்டியா போயிருவேன். எல்லை இல்லாட்டி, இந்த எல்லை இருக்கிறதுனால 50 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி போகுது. எல்லை இல்லைன்னு வச்சுங்க, எல்லாம் 10 கிலோமீட்டர் கூட போக மாட்டாங்க. ஏன் சல்லு நினைச்சு அங்கிட்டு போய் வந்துட்டு ஓரத்துல அவன் பாலம் கட்டி வச்சிருக்கிறதுனால, எல்லை போட்டு வச்சிருக்கிறதுனால, மார்த்தங்க வச்சிருக்கிறதுனால இப்ப ஓட்டுகிறவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு உட்பட்டு நம்ம வேகமா பயணம் பண்ண முடியும். நாம ஒரு 40 கிலோமீட்டர்ல போகலாம், 50ல போகலாம், 60 போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வண்டி அழுத்துறாங்க. ஒரு 2 மணி நேரம் போய் சேர்ந்துடுறாங்க, கீழ இருந்து மேல போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப அதை போல ரிமூவ் பண்ணிட்டு வைங்க, இங்க இருந்து வண்டியை திருப்புறது எப்படி திருப்புவாரு? அவ்வளவுதான் அப்படியே உருக்கிட்டு தான் இருப்பாரு. கொஞ்சம் வேகமா அங்கிட்டு வந்து ஏற்பட்டது 8000 அடி பள்ளம், 10,000 அடி பள்ளம், அதுக்கப்புறம் எலும்பு கூட தேராது. அப்ப அந்த பாதுகாப்பை எது கொடுத்தது? மலைப்பாங்கான பகுதிகளில் பாதுகாப்பை, நிம்மதியை, சந்தோஷத்தை எது கொடுத்தது? அந்த எல்லை கோடுகள் தான் கொடுத்தது. எல்லையில கோடுகள் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம நம்முடைய பயணம் நிம்மதியான பயணமாக இருக்காது. ஒவ்வொரு நிமிஷம் பயந்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்ல இங்க இருந்து அங்க திரும்ப போகிறதுக்கு போய் விழுந்துருவோமோ. ஏன் மாடிக்கு படி எடுக்கிற எல்லா இடங்களிலும் எதுக்கு மாடியில படியில சைடுல கம்பி கொடுத்து வச்சிருக்கிறாங்க? எதுக்கு சைடுல ஒரு கட்டளை கட்டி வச்சிருக்கிறாங்க? அப்ப மேல ஏற அது இருக்கிற போது நாம அப்படி பாதுகாப்பா புடிச்சிட்டு ஏறிடும். வீடு கட்டுமானம் நடக்கும்போது கட்டிருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கு, 2 மாடி 3 மாடி 4 மாடி கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கட்டுமானம் ஃபுல்பில் ஆகல. இப்ப நம்ம மேல ஏறி போறோம். மேல ஏறி போகிறவர்கள் அந்த கைப்பிடி சுவர் இல்லாத இடங்களில் செல்லுகிற பொழுது என்ன மனநிலை இருக்கிறது? கைப்பிடி சுவர் கட்டப்பட்டதற்கு பிறகு என்ன மனநிலை இருக்கிறது? இங்க இருந்து மேல ஏறும்போது சர்வ மேலையா இருக்கும், கைப்பிடி சுவர் இல்லை அப்படின்னா பயந்துகிட்டே மேலே இருக்கும், பயந்துகிட்டே கீழே இருக்கும். அப்ப உங்களுடைய இந்த மேலேறுகிற கீழிறங்குகிற பயணம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது எது என்று கேட்டால் அங்கே உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற எல்லைகள் தான். அந்த எல்லைகள் தகர்க்கப்படும் என்று சொன்னால் வாழ்வின் நிம்மதி தகர்க்கப்பட்டு வரும். நிம்மதியாக நீங்கள் மேலிருந்து கீழே இறங்க முடியாது. இந்த உண்மையை யார் புரிந்து கொள்கிறாரோ அவர் தம்முடைய வாழ்வில் எதுவெல்லாம் தாம் கடைபிடிக்க வேண்டிய எல்லைகளோ அதையெல்லாம் கடைபிடிப்பார். யார் உண்மையான நிம்மதியை, உண்மையான விடுதலையை, உண்மையான மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லைகள் தமக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பு என்று நினைப்பார், நமக்கு வழங்கப்பட்ட பரிசு என்று நினைப்பார். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த எல்லை கோடுகளின் வழியாகத்தான் நான் சுதந்திரமா, ஹாப்பியா, சந்தோஷமா வாழ முடிகிறது. எந்த எல்லை கோடுகளா இருக்கலாம், இந்த உலகத்தை நம்ம வாழ்கிற இடத்துல எல்லை கோடுகள் இல்லாத இடமே கிடையாது. அது சொல்லப்பட்ட எல்லைகளாக இருக்கலாம், சொல்லப்படாத எல்லைகளாக இருக்கலாம், வகுக்கப்பட்ட எல்லைகளாக இருக்கலாம், வகுக்கப்படாத எல்லைகளாக இருக்கலாம். ஆனால் எல்லைகளற்ற வாழ்வு என்பது எந்த இடத்திலையுமே நிம்மதியை தராது. இப்ப நாம போக்குவரத்து பயணம் இருக்கிறது, சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் போடப்பட்டுருச்சு, 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு இணையாக நம்முடைய நாட்டிலேயும் இந்த வாகனத்துக்கு தேவையான சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. எல்லா சாலைகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் சிக்னல் போட்டு வச்சிருக்கிறோம். அந்த சிக்னல்ல இங்க இந்த சிக்னல் போட்டா நிக்கணும், இந்த சிக்னல் போட்டா போகணும், இந்த சிக்னல் போட்டா எதிர்பார்க்கணும் என்றெல்லாம் நமக்கு நாமே கட்டுப்பாடுகளை போட்டு வைத்திருக்கிறோம். இந்த உண்மையில இந்த கட்டுப்பாடு ஒரு வகையான கட்டுப்பாடா இல்ல, கட்டுப்பாடு தான். உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த சுதந்திரத்தை அந்த இடத்தில் பறிப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அல்ல, இருக்கிற அத்தனை பேரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அத்தனை பேருடைய உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இப்ப நாம அந்த சிக்னல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லா இடங்களையும் இருக்கிற சிக்னலை கூட ரிமூவ் பண்ணிடுவோம். நான் அவசரத்துக்கு போக முடிய மாட்டேங்குதுப்பா, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருந்தேன், அப்பமாக எனக்கு அது சிக்னல் போட்டு ரிப்பாட்டி வச்சுட்டாங்க, திடீர்னு ஒரு திருடனை பிடிக்க ஓடிக்கிட்டு இருந்தேன், ரெட் சிக்னல் போட்டு ரிப்பாட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு அது சிரமமாக இருக்கிறது என்பதற்காக நாம அந்த சிக்னலை கூட நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய விளைவு என்ன?
இங்க இருந்து ஒருத்தர் வரா, அங்க இருந்து ஒருத்தர் வரா, நேரம் தெரியுது. வலதுபுறத்துல வர்றவரு இடதுபுறத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த ரோடு வழியா வரா, நான் இங்க இருந்து வர்றேன். எனக்கு இந்த இடதுபுறத்துல இருந்து வர்றது யாருன்னு தெரியாது, வலதுபுறத்துல இருந்து வர்றது யாருன்னு தெரியாது. ஜங்ஷனுக்கு வந்தவங்க தெரியும். அந்த சந்திப்புக்கு வந்த பிறகுதான் இங்க இருந்து ஆளு வரா, இங்க இருந்து ஆளு வரானே தெரியும். அப்படியானால் அந்த நாளையும் கண்காணிக்கக்கூடிய மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சிக்னல் கொண்டு வச்ச உடனே எனக்கு ரெட்டு நான் நிக்கிறேன், அவரு கிரீன் போகிறார், அவருக்கு எல்லாம் அவர் வெயிட் பண்றார். இதெல்லாம் ரிமூவ் செய்யப்பட்டால் நான் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே நான் வருகிறேன், அவர் வருகிற அதே நேரத்தில் அவர் வருகிறார், இவர் வருகிற அதே நேரத்தில் இவர் வருகிறார். 3 பேரும் ஒரே இடத்திலே சந்தித்தால் என்ன விளைவு ஏற்படும்? வாழ்க்கை யாருடைய வாழ்க்கைக்காக உயிருக்காக உத்தரவாதம் கொடுக்குமா? ஒருத்தருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடாது. அந்த பயணம் என்பது நிம்மதியற்ற பயணமாக மாறி போய்விடும். அப்ப அந்த இடத்துல நிம்மதியை தருவது எது என்று கேட்டால், நீ போ என்று சொல்வதும், நீ போகாதே என்று சொல்வதும், நீ நில் என்று சொல்வதும் என்று நமக்கு நாமே வகுத்துக் கொண்ட விதிகள் தான் நமக்கு அங்கே நிம்மதியை தந்திருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் விதிகள் இருக்கிறது. விதிகள் இல்லாத என்னுடைய வீடு இருக்கிறது, வீட்டுக்கு எந்த விதிகள் இருக்கிறது, ஆனால் விதிகள் பேசப்படவில்லை. இப்ப நம்ம வீடுன்னு ஒரு வீடு வச்சிருக்கோம், வீடு எப்படி வச்சிருக்கோம்? வீட்டுல ஹால்னு ஒண்ணு வச்சிருக்கோம், பெட்ரூம்னு ஒண்ணு வச்சிருக்கோம், கிச்சன் வச்சிருக்கோம், டாய்லெட் ஒண்ணு வச்சிருக்கோம், பாத்ரூம் ஒண்ணு வச்சிருக்கிறோம், வெளியில வராண்டான்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம், வாசல் படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் விதிகள் அங்கே பின்பற்றப்படுகிறது. கிச்சன்ல சமைக்கணும், பெட்ரூம்னா தூங்கணும், ஹால்ல டிவி பார்க்கணும், டாய்லெட்ல கழிப்பறைக்கு போகணும், பிரிச்சு வச்சிருக்கோம்ல. இல்ல எனக்கெல்லாம் கட்டுப்பாடே பிடிக்காதுப்பா, நான் சுதந்திரமா நான் நினைச்ச மாதிரி செய்வேன், இங்கெல்லாம் இருக்கணும், அங்கெல்லாம் இருக்கணும், அங்க அப்படித்தா இங்க அப்படித்தா, அப்படிலாம் எனக்கு கட்டுப்பாடு பிடிக்காது என்று சொல்லி இன்றைக்கு நாம் விதிகளை தளர்த்தி இன்னையிலிருந்து நம்ம வீட்டுல எந்த ரூலும் கிடையாதுப்பா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று நமக்கு இது சொல்லப்பட்ட விதி அல்ல, சொல்லப்படாத விதி. ஹாலுன்னு கெட்டினாலே அது ஹாலுடைய பர்பஸ் தெரியும், ரூம்னு கெட்டினாலே ரூமுடைய நோக்கம் தெரியும், கிச்சன் கெட்டினாலே கிச்சனுடைய பயன்பாடு தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன், இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இனிமே நமக்கு ரூலே தேவையில்லை, சுதந்திர பறவைகள், நாம விடுதலை பெற்ற மனிதர்கள், நம்ம யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. எனவே நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா விதிகளும் அகற்றப்படுகிறது. அப்படின்னு உடனே அடுப்படியில் இருக்கக்கூடிய அடுப்பத்திக்கு கொண்டு பெட்டு மேல தூக்கி வச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்னதுக்கு ஆகும்? பெட்ரூம்ல உட்கார்ந்து படுக்க வேண்டியது அடுப்படியில மேல போய் படுக்க போது அங்க போய் தலைவலியை போட்டாலும் என்ன ஆகும்? ஹால்ல செய்ய வேண்டிய பெரிய கழிவறைகளை செஞ்ச என்ன ஆகும்? கழிவறை செய்யற பெரிய வரலாறு செஞ்ச என்ன ஆகும்? அது ஒரு வீடாக இருக்குமா? வீட்டின் பயன்பாட்டை அது நமக்கு தருமா? அனைவருக்கும் பொதுவானதாக இருக்குமா? ஒருத்தர் ஹால்ல தான் படுப்பாரு, இன்னொருத்தர் கிச்சன்ல தான் படுப்பாரு, ஒருத்தர் கிச்சன்ல சமைப்பாரு, இல்ல ஹால்ல தான் சமைப்பாரு. எப்படி இருக்கும்? வீடு வீடாக இருக்குமா? அப்ப வீடு என்பது வீட்டின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வீட்டுக்கு என்று விதிகள் வேண்டும். எல்லா பள்ளிவாசா பள்ளிக்கு என்று விதிகள் இருக்கிறது. பள்ளி எத்தனை மணிக்கு திறக்கப்படும், எத்தனை மணிக்கு மூடப்படும், எப்படி இருக்க வேண்டும்? பள்ளியில வருகிற பொழுது நபிகளாருடைய மார்க்க சட்டப்படி நாம் தொழுகிற பொழுது செருப்பு போட்டுக்கிட்டே தொழுகலாம். மார்க்கத்துல தடை கிடையாது. சுத்தமான செருப்பா இருந்துச்சுன்னா, அசுத்தம் இல்லாத செருப்பா இருந்தா செருப்பு போட்டுக்கிட்டே தொழலாம், மார்க்கத்தில் தடையில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல அந்த சட்டம் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஆனா நமக்கு பொருந்தாதுன்னு யாரும் சொல்லல, நாம புரிந்து கொண்டு செயல்படுகிறோம். ஏன் செயல்படுகிறோம்? இங்க நாம சுத்தமா பராமரிக்கிறோம், கார்பெட் போட்டு வச்சிருக்கிறோம், ஏசி ஹார போட்டு வச்சிருக்கிறோம், இங்க சின்ன மண் துகள் கூட வந்தாலே நமக்கு டிஸ்டர்பா இருக்கும். அதனால இந்த மண்ணு அசுத்தம் தூய்மை இந்த மாதிரியான தூசிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாம அழைத்து விட வேண்டும் என்று சொல்லி யாரும் வெளியில போர் எழுதி வைக்கல. காலணிகளை போட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சட்டம் கிடையாது. மார்க்க அடிப்படையில் நீங்க தொழிலாளர் தப்பு கிடையாதுன்னா அப்படி எந்த பிள்ளைகள் போட்டிருக்கா? உள் பள்ளிவாசலுக்கு உள்ளே மஹராமுக்கு அருகிலே முதல் செவுக்கு வருகிற பொழுது காலையில் நீங்கள் செருப்பணிந்து கொண்டு வர அப்படியே போடுவோம். அதிகபட்சமா என்ன போடுவோம்? காலணிகளை இங்கே கரெக்டாக போட்டிருப்பாங்க, அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் இது சொல்லப்படவில்லை, சொல்லப்படாவிட்டாலும் சொல்லப்படாத விதி. அது அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற விதி, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விதி. அந்த விதிகளை நான் கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னால், இப்படி பள்ளிக்கென்று இருக்கிற விதி, தெருவுக்கென்று இருக்கிற விதி, சாலைக்கென்று இருக்கிற விதி, நாட்டுக்கென்று இருக்கிற விதி, உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற விதி, எல்லா விதிகளும் மனிதன் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டவைகள் தான் விதிகள். இந்த புரிதலோடு நான் இஸ்லாத்தை அணுகினால், இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதிகளை உலகத்திற்கு வழங்குகிறது. இறைவன் வழங்கி இருக்கிற விதிகளாகட்டும், சட்டங்களாகட்டும், தடைகளாகட்டும்,
செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கடமைகளாகட்டும் அனைத்து விதிகளுமே மனித வாழ்வின் மேன்மைக்காக இறைவனால் வகுத்தளிக்கப்பட்ட விதிகள். இப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், இஸ்லாமிய சட்டங்கள் நம்மை சிரமப்படுத்துகிறது, நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது, நம்முடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது, நம்முடைய வியாபாரத்திற்கு எதிராக இருக்கிறது. மதியம் 12 மணிக்கு பிசினஸ்க்கு ஆட்கள் வந்து மொச்சிக்கு நிக்க அப்பா கல்யாணத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே சுதந்திரத்தை பறிப்பதற்காக இறைவன் இந்த விதிகளை தரவில்லை, நிம்மதியான வாழ்க்கைக்காக தந்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த விதிகளை மீறுகிறார்களோ அவர்கள் தான் நிம்மதியை இழப்பார்கள். திருக்குர்ஆன் அழகாக பேசுகிறது. நிறைய சட்டங்களை சொல்லிட்டு கடைசியா எல்லாம் முடிக்கிறார். தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் வரம்புகள், அல்லாஹ் விதித்த விதிகள், ஏற்பாடுகள். ஹுதூதல்லாஹி, யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறாரோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். அவன் அவனுக்கும் கேட்டு செஞ்சுக்கிறான், அவன் வாழ்கிற இந்த உலகத்துக்கும் கேட்டு பண்ணிக்கிறான், அவனை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கேட்டு செய்யறான். ஏன் அல்லாஹ் விதிச்ச வரம்பு உன் நன்மைக்கு, உன் குடும்பத்தார் நன்மைக்கு, உன் தெருக்காரர் நன்மைக்கு, உன் ஊர்காரர் நன்மைக்கு, இந்த சமூக நன்மைக்கு, ஒட்டுமொத்த உலகத்தின் நன்மைக்கு, அதற்கு தான் இறைவன் தந்தார். அந்த விதிகளை நீ கட்டுப்பட மறுத்தால் நீ உலகத்திற்கே கேடு செய்கிற அயோக்கிய. அது என்ன விதியா இருக்கட்டும், எந்த விதியை நீங்க மீறினாலும் தருவான். இறைவன் கண்டிப்பாக செய்த தீர வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற எந்த விதியை மீறினாலும் நீங்கள் அயோக்கியர்கள் என்பது இறைவனின் திட்டவட்டமான தீர்ப்பு. அதைவிட மேலாக சென்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் வரம்புகள். யார் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிறாரோ அவர் தனக்குத்தானே தீங்கு வைத்துக் கொள்கிறார். அவர்கள் அடுத்தவருக்கு கேடு செய்வாங்க, அவனுக்கே கேடு. நான் சிகரை மதிக்காவிட்டால் என் உயிருக்கு கேடுதானே. நான் படியேறுகிற போது கைப்பிடிச்சு வரை பிடிக்காவிட்டால் என் உயிருக்கு கேடுதானே. அதுபோல அல்லாஹ் சொல்கிறார், நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிற எல்லா விதிகளும், எல்லா வரம்புகளும், எல்லா சட்டத்திட்டங்களும் உங்களின் நன்மைக்காக வழங்கி இருக்கிறேன். யார் இந்த விதிகளை கட்டுப்பட மறுக்கிறார்களோ அவர் தனக்குத்தானே தீங்கு, உனக்கு தீங்கு. நீ தொழ வேண்டும் என்கிற விதியை கடைபிடிக்காவிட்டால் உனக்குத்தான் கேடு, ஊர் உலகத்துக்கு கேடு கிடைக்காத. உன் குடும்ப வாழ்க்கையில மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற விதிகளை நீ கடைபிடிக்க மறுத்தால் உனக்குத்தான் கேடு. மனைவியை அடிச்சு தொலைச்சிட்ட உனக்குத்தான் கேடு. அடிவாங்கினா மனைவியா இருக்கலாம், நாசமா போட ஓ குடும்பம். அப்படித்தானே? காரணங்கள் 1000 பேசலாம். சாலையில விபத்து ஏற்பட்டுருச்சு, விபத்து ஏற்பட்டதுக்கு காரணத்தை நிறைய பேசுவோம். அவன் தான் காரணம், ராங் ரூட்ல வந்துட்டான், தப்பா வந்துட்டான், ஓவர் ஸ்பீட்ல வந்துட்டான், ஹெல்மெட் போடாம வந்துட்டான். பேசுவதற்கு 1000 இருக்கலாம், ஆனாலும் இழந்தது இழப்பு யாருக்கு? அவன் மேல தப்பு இருக்குப்பா. பாதிப்பு கை போனது ஏன் எனக்கு இல்ல, ஆக்சிடென்ட்ல கால் போனது எனக்கு இல்ல, ஆக்சிடென்ட்ல உயிர் போனது எனக்கு இல்ல. அப்ப என்ன பண்றது? அவன் தப்பான ரூட்ல வந்தா கூட நான் அதை சமாளித்து சரியான என்னை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், அதை செய்யணும்ல. அவன் மேல குறை சொல்றது அடுத்தவன் மேல அது விஷயம் இல்ல, அது தீர்வாகாது, அது உங்களுடைய சிக்கலுக்கு தீர்வை தராது. அப்ப இறைவன் வகுத்த வரம்புகளை மீறுதல் என்பது உங்களுக்கே கேடாக அமையும் என்று திருமலை குர்ஆன் திட்டவட்டமாக உலகத்திற்கு போதிக்கிறது. இந்த விதிகளை இதுதான் விடுதலையின் அம்சம் என்று புரிந்து கொண்டால், இதுதான் சுதந்திரத்திற்கான வழி என்பதை புரிந்து கொண்டால், இறைவன் வகுத்திருக்கிற ஒவ்வொரு விதிகளை நம் வாழ்வில் ரசித்து ருசித்து நாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். இது யாரோ நம்மேல போட்ட நம்மை அடக்குமுறை செய்வதற்காக வழங்கப்பட்ட விதிகள் அல்ல. நம்மை படைத்த இறைவன் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய உளவியலை புரிந்து, நம்முடைய வாழ்வியலை புரிந்து, நம்முடைய பலவீனத்தை புரிந்து, நம்முடைய எதிர்காலத்தை புரிந்து இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற சட்டங்கள் இவை அனைத்துமே நம்முடைய நன்மைக்காக வழங்கப்பட்ட சட்டங்கள். இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று யார் கடைபிடிக்க தோன்றுகிறாரோ அவர்தான் வாழ்வில் விடுதலை பெற்றவராவார். பிரிட்டிஷ்காரன் இருந்து சண்டை போட்டு நீ வெளியே போடா நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னவன் விடுதலை வாங்கவே இல்லை. ஆக்கிரமித்து வைத்திருக்கிற ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றிவிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் விடுதலை வாங்கிட்டு என்று சொல்லுகிறவன் விடுதலை பெற்றவர்கள். உண்மையான விடுதலை என்பது, உண்மையான சுதந்திரம் என்பது
இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற விதிகள் என்னுடைய நலனுக்காக வழங்கப்பட்டது என்பதை புரிந்து அதை நான் கடைபிடிக்கிற போது அந்த சுதந்திரத்தை ஃபீல் பண்ணுவேன். இல்லாட்டி என்னையும் அறியாமல், எப்படி அந்த மேல மலை பாங்காக போகும்போது என்னையும் அறியாமல் உள்ள போய் பாதிப்புல மாட்டிக்குவோம், அதே மாதிரி நானுமே மாட்டிக்குவேன். நான் என்னையும் அறியாம மாட்டிக்க கூடாது, அதுக்காக அண்ணா பேரிகர் போட்டு வச்சிருக்கலாம். இதை சாப்பிடாத அப்படின்னு எல்லாம் தடுத்திருக்கலாம். ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அதுக்குள்ள மனுஷனுக்கு பெரிய கேடு இருக்கு என்று அறிவியல் இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்றது. இதெல்லாம் தின்றாதப்பா, செத்த பிராணியை தின்றாத, ரத்தத்தை சாப்பிடாத, அதெல்லாம் ஆகும் கேடு. நான் அதை படிக்க தேவையில்லை, சயின்ஸை படிக்க தேவையில்லை, எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை படிக்க தேவையில்லை. படைச்ச ரப்புல் ஆலமீன் எனக்கு போட்ட விதிகளை படிச்சா போதும், அதை கடைபிடிச்சா போதும். நான் அறிந்தோ அறியாமலோ எனக்கு நானே தீங்கு செய்து கொள்ளாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த வேலையை நான் செய்யலாட்டி நிம்மதி போயிடும், உடல் ஆரோக்கியம் போயிடும், கையில இருக்கிற பணம் எல்லாம் போயிடும், ஆஸ்பத்திரிக்கு அள்ளி கொடுத்து 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 ஒண்ணுமில்லாம போயிடுவோம். அப்ப விடுதலை என்பது இறைவன் நமக்கு வகுத்தளித்திருக்கிற சட்டத்திட்டங்களில் தான் இருக்கிறது என்பதை உளமாற புரிந்து கடைபிடிக்க வேண்டும்.